தடுப்பு மருந்து, அதாவது தடுப்பூசி என்பது ஒரு நோய் உண்டாக்கும் கிருமியின் தாக்குதலில் இருந்து நம்மை காப்பாற்ற உதவும் ஒரு சிறப்பான ஆயுதம் எனலாம். இந்த தடுப்பூசிகளே பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியுள்ளது என்பதை வரலாற்று உண்மை. வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் இன்னும் பல நோய்களுக்கான தடுப்பூசி நடைமுறைகள் இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பூசிகளின் வரலாறு மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருந்தியல் நிபுணர் மானசா துளசிதாஸ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பிரபு அவர்கள். மருந்துக்கு சமமா பேசப்படுற ஒரு பொருள்னா அது தடுப்பூசி தான். நம்ம பிறந்தவுடன் தாய்ப்பாலுக்கு அடுத்து தரது தடுப்பூசி தான். உலகத்தில் முதல் தடுப்பூசி உருவானது எப்படின்னு சொல்ல முடியுமா? தடுப்பூசியோட வரலாறுன்னு பார்த்தோம்னா, இன்னி தேதிக்கு மாடர்ன் சயின்ஸில் நமக்கு இருக்கிற தடுப்பூசிகளோட ஃபார்முக்கு வரத்துக்கு முன்னாடியே, இன்னிலேருந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடியே இந்தியாலையும் சைனாலையும் பெரியம்மையை தடுக்கிறதுக்கு இனாக்குலேஷன் இல்லை வேரியோலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. அதை தான் அது என்ன பேசிக்லினா, பெரியம்மையோட வடுலேருந்து அதில் இருக்கிற அந்த மிச்சமீதியை எடுத்து ஹெல்த்தியாக இருக்கிற மக்களுக்கு செலுத்தி அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, பெரியம்மைக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாக்குற ஒரு விதமான ஒரு டெக்னிக்காக இருந்திருக்கு. பட் இதை பற்றி எழுத்து வடிவத்தில் இருந்திருக்கிற அக்கௌண்ட் வந்து ஒரு 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி தான். இந்தியா சைனாலேருந்து தாண்டி அது இன்னும் மேற்கு நோக்கி போய் டர்க்கி, யூரோப், ஆஃப்ரிக்கான்னு மெதுவாக போய் இவென்ச்சுவலி அமெரிக்காஸ்க்கும் முதல்ல அங்கே எப்போ செட்டிலர்ஸ் போய் இருந்தாங்களோ அந்த இடத்துல இந்த சேம் மெத்தட் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதாவும் நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 1700களில் பார்த்தோன்னா இது வந்து அமெரிக்காவில் கவர்மெண்ட்டே அன்றைக்கி எப்படி எந்த நிலைமையில் என்ன கவர்மெண்ட் இருந்துச்சோ அவங்களே வந்து அவங்களோட மிலிட்ரி ட்ரூப்ஸ்க்கு ஒரு விதமான நோய் எதிர்ப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்யூனைசேஷன் மெத்தடாகவும் ஃபாலோ ஆச்சு. அதே சமயத்தில் இங்கிலாண்டில் வந்து பெஞ்சமின் ஜெஸ்டிங்கிறவர் தான் முதல்ல அவரோட ஹைப்போதசிஸ் இன்ஃபெக்ஷனால தான் வந்து பெரியம்மை வருதுங்கிறத ஒரு ஐடியாவை ஃபார்முலேட் பண்ணி கவுபாக்ஸ் மாட்டுக்கு வராமல் அதுலேருந்து அது ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, மனுஷங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். அது ஒரு 20 வருஷம் கழிச்சு. ஸோ இது எல்லாரும் அவங்கவுங்க இருந்த இடத்துலேருந்து இந்த ஒரு தாட்டை டெவலப் பண்ணிவிட்டு ஒரு பெஞ்சமின் ஜெஸ்டிப் செஞ்சதுலேருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு எட்வர்ட் ஜென்னர், பால் கறக்கிறவங்க ஒருத்தவங்களோட கையில் அந்த மாதிரி இந்த மாடுகளுக்கு வர அம்மை, ஸோ கவுபாக்ஸ்னு சொல்கிறது, அதுலேருந்து மேட்டர் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பையனுக்கு வந்து செலுத்தி பெரியாமை வராமல் இருக்கான்றதை பற்றி டெஸ்ட் பண்ணார். இது நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தான். முதல்ல ஒரு ஐடியா ஆஃப் மாடர்ன் வேக்சின்னு கண்டுபிடிச்சதுக்கு அவருக்கு தான் நம்ம எப்போவுமே கிரெடிட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 80 வருஷங்களுக்கு, அட்லீஸ்ட் 80லேருந்து ஒரு 100 வருஷங்களுக்கு அது மட்டுமே தான் ஒரு ஃபார்ம் ஆஃப் வேக்சினேஷன், ஒரு தடுப்பூசின்ற ஒரு ஐடியாவில் அது மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லூயிஸ் பாஸ்டர், நமக்கு ஏற்கனவே அவரை பற்றியும் தெரியும், மில்க் பாஸ்டரைசேஷன் பண்ணுறது. அவர் வந்து இந்த மாதிரி நிறையா சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு. ஸோ லூயிஸ் பாஸ்டருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த இன்னொரு சப்ஜெக்ட் வந்து ரேபீஸ். ஏன்னா அப்போது ரேபீஸ் வந்து ரொம்ப பரவலாக யூரோப்பில் இருந்த சமயம். காடுகள்லேருந்து வந்த அனிமல்ஸ் மக்களை வந்து ஊருக்குள்ளே வந்து கடிச்சிட்டு போயிட்டு மக்கள் வந்து சாகிற நிலைமை தான். இன்னி வரைக்குமே ரேபீஸ் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு டிசீஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? என்ன தான் வேக்சினேஷன் இப்போ நமக்கு இருந்தாலுமே, ரேபீஸ் வேக்சின் இருந்தாலும் அன்றைக்கு இன்னுமே அது ஒரு வீரியம் கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ லூயிஸ் பாஸ்டரும் அது அந்த ரேபீஸ் வந்து இன்ஃபெக்டாக இருக்கிற மிருகங்களுடைய எச்சிலேருந்து தான் அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாவை வச்சு அவர் ஒரு தடுப்பூசி தயாரிக்கலான்ற ஒரு ஐடியாவில் அவர் வந்து அந்த அனிமல்ஸ், ரேபீஸ்னால் இறந்த அனிமல்ஸோட பிரெயின் பாகங்கள், ஏன்னா அது வந்து நர்வஸ் சிஸ்டமை தான் அஃபெக்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு அவரோட டெஸ்டிங்கில். ஸோ அதோட பிரெயின் பார்ட்ஸ் இல்லை நர்வஸ் சிஸ்டமோட பார்ட்ஸ் எடுத்து, நரம்புகளை அதை காய வச்சு அதோட சிறு சிறு பாகங்களாக அவர் முதல்ல டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். எப்படி? அது வந்து முயல்களுக்கு கொடுத்து, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாட்டியும் அவர் அந்த முயல்களுக்கு அது கொடுக்குற அளவு வந்து கம்மியாகிட்டே போச்சு. அது போக போக அது அந்த முயல்களுக்கு அதுக்கப்புறமா ரேபீஸ் வரத்துக்கான ரிஸ்க்கும் கம்மியாகிட்டு இருந்ததை அவர் நோட்டீஸ் பண்ணார். இதை தான் நம்ம வந்து ரேபீஸ்க்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு முன்னோடியாக இருந்ததாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ வேக்சின் முதல்ல எப்படி உருவாச்சுங்கன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இப்போது அனிமல்ஸில் செஞ்ச
டெஸ்டிங்கையும் தாண்டி அன்னி தேதிக்கு ஒரு நபர் வந்து ஒரு ரேபிட் அனிமல் பைட் ஒன்று இருந்தப்போ வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லைங்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து சரி லூயிஸ் பாஸ்டர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் செஞ்சுருக்கிறத தெரிய வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவர் இந்த ரேபிட்ஸில் செஞ்ச மாதிரியே இந்த நபருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரோட உயிரை காப்பாற்றினதாக ரெக்கார்டு இருக்குது. ஸோ 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நிறைய அறிவியல் வளர்ச்சி நடக்க நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் ஏதாவது ஒரு நுண்கிருமிக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புக்குள்ளே நுழையிறப்போவோ இல்லை ஏதாவது டாக்ஸின்ஸ் உள்ள நுழையிறப்போவோ வேனமாக இருக்கலாம், விஷக்கடிகள், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி வந்து எப்படி நோய் எதிர்ப்பு காட்டுதுங்கிறது தான் ஆன்டிபாடிஸ் இருக்குது, இது மூலமாக தான் பாடி அதை ஃபைட் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஆன்டிபாடிஸை எப்படி நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேலில் இன்னும் தயாரித்து நம்ம ரெடியாக வச்சுக்க முடியும், மக்களுக்கு உபயோகப்படுற ஒரு விதத்தில் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறப்ப தான் ஆன்டிடாக்சின் அப்படின்ற அந்த கான்செப்டும் அப்போது உருவாகுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா 20ஆம் நூற்றாண்டில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நுண்கிருமிகள் மூலமாக நோய்கள் பரவுதுன்ற அந்த கான்செப்ட்டுமே இன்னும் பெருசாக இன்னும் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படிலாம் இதெல்லாம் பரவுது, ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்றதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய, இந்த வைரஸ்னால் இப்படி தான் இருக்கும், இந்த பாக்டீரியானா இப்படி தான் இருக்குன்ற அந்த ஒரு வகைமைப்படுத்துதல் எல்லாமே அப்போ தான் நடந்துச்சு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதுக்கு முன்னாடி ஆன்டிபாடிஸ் தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிற விஷயம். இந்த சயின்ஸ் எல்லாத்தையும் கூடி நமக்கு வேக்சின் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் ஃபார்ம் ஆகி வந்துச்சு. இப்போ இந்த தடுப்பூசி குப்பிக்குள்ளே என்ன இருக்குது? ஸோ தடுப்பூசினா பேசிக்லி 3 விஷயத்த மைண்டில் வச்சுட்டு அதுக்குள்ளே சேர்க்க வேண்டிய விஷயங்களை சேர்ப்பாங்க. ஒன்று, ஆக்சுவலாக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்க பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னவோ அது. அந்த தடுப்பூசியை எப்படி நம்ம பாதுகாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், அது எப்படி ரொம்ப நாளைக்கு சேஃபாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது, அந்த தடுப்பூசியை எப்படி இன்னுமே எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற சில கம்போனன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டை பார்த்தோன்னா, நோய் எதிர்ப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோன்னா, இம்யூனிட்டின்ற கான்செப்ட் எப்படி வருதுன்னா, ஒரு நோய்க்கு நம்ம பாடி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிபாடிஸ் தயாரிக்கும் அதை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபைட் பண்ண வேண்டிய விஷயம், அந்த ஆஸ்பெக்டே வந்து அந்த நோயை உருவாக்குற ஒரு வைரல் கம்பனண்ட்டாகவோ, ஒரு வைரஸாக இருந்தால், இல்லை ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தால், அந்த பாக்டீரியாவோட பார்ட்ஸாகவோ அதுவே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்னா, ஒன்று அந்த வைரஸோ பாக்டீரியாவோ செத்த நிலையில் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அதை செயலிழக்க வச்சு வீக்கெண்டு ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீக்கெண்டு ஃபார்மில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டேட்டில் அதை யூஸ் பண்ணுற இருக்கிற வேக்சின்ஸ் வந்து லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். இதே இந்த மைக்ரோ ஆர்கானிசம் செத்த நிலையில் இருக்கிறப்போ அதை கில்டு வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். இதை தவிர டாக்ஸாய்டு வேக்சின்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது ஒரு டெட்டனஸ் வேக்சின் நம்ம எடுக்கிறோம், எங்கேயாவது கையில் ஏதாவது துருப்பிடிச்ச சாமான் ஏதாவது கீழ்ச்சிருச்சு குத்திருச்சுன்னா நம்ம உடனே போய் டெட்டனஸ் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டியா கேட்போம் இல்லையா. ஸோ அந்த டெட்டனஸ் வேக்சினுங்கிறது டெட்டனஸ் டாக்ஸாய்டு வேக்சின். பேசிக்லி டெட்டனஸ் நோய் உண்டாக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம் தயாரிக்கிற அந்த டாக்ஸினை மட்டும் தனிமைப்படுத்தி அதை மட்டுமே வேக்சினாக கொடுக்கறது, அதை தான் டாக்ஸாய்டு வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் பேசிக்லி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய கம்போனன்ட்ஸ் அட் மோஸ்ட் பேசிக் லெவல். இதை தவிர வேக்சினை சேஃபாகவும் இன்னும் பல நாள் உபயோகிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் வைக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த வேக்சின் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்க, இல்லை கண்டாமினேட் ஆகாமல் இருக்க, இல்லை ஸ்டெபிலைஸ் செய்யறதுக்கான சில இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்கும். திமரோசால்னு ஒரு மர்க்யூரி கம்போனன்ட். நிறையா பேருக்கு இப்போது என்னென்னா தடுப்பூசிகளில் மர்க்யூரி போட்டுடுறாங்க, இல்லைனா ஹெவி மெட்டல்ஸ் நிறையா ஆகிடுது, இதனால் ஆட்டிசம் வரும் அப்படின்ற அந்த ஒரு ஆன்டி வேக்சின் ரிலேட்டட் குரூப்ஸ்லாம் நிறைய பேர் இதை தான் ஒரு பெரிய கன்சர்னாக சொல்கிறாங்க. பட் வேக்சினில் ஆட் பண்ணக்கூடிய இந்த திமரோசால்ன்ற இந்த கம்போனன்ட் வந்து நான் டாக்ஸிக் ஃபார்ம் ஆஃப் மர்க்யூரி தான். இத்தைல் மர்க்யூரி தான் இது, ஒரு ஃபார்ம் ஆஃப் இத்தைல் மர்க்யூரி. இது வந்து உடம்பை பாதிக்காத ஒரு வகையான மர்க்யூரி. ஸோ அந்த ஒரு வித்தியாசம் மக்களுக்கு எப்போவுமே தெரியணும், இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையில எப்போவுமே இருக்கணும். ஸோ அது எப்போவுமே நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இதை தவிர
ஜெலாட்டின் நம்ம எல்லாருமே யூஸ்வலாக சாப்பிட்ற இந்த ஜெல்லி ஐஸ்கிரீம் இல்லை நிறையா விதமான சாப்பாடு விஷயங்களை ஆட் பண்ணுற ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் அது, ஒரு கொலாஜன் சோர்ஸ். அதை வேக்சின்ஸ்லேயும் ஆட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கு. இது வந்து அனிமல் சோர்ஸஸ்லேருந்து தான் வருது. யூஸ்வலாகவே ஜெலட்டின் வந்து பன்றிகள்லேருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது உண்டு லார்ஜ் ஸ்கேலாகவே. இதை தவிர வேக்சினை இன்னும் எஃபெக்டிவ் ஆக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் சில வாட்டி நம்ம மெட்டல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அலுமினியம் சால்ட்ஸ் வந்து யூஸ்வலாகவே வேக்சின்ஸ்க்கு ஆட் பண்ணுறது உண்டு. அதை திருப்பி ஸ்டேபிளாக அதோட அப்சார்ப்ஷன் பாடியில் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டர் ஆக்கிக்க. மர்க்யூரி மாதிரியே அலுமினியமும் வந்து வேக்சின்ஸில் போடுறது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமாக ஆயிருக்கு. மக்கள் வந்து நிறைய அதை பற்றி பேசியிருக்காங்க. அலுமினியம் ஆட் பண்ணுறாங்க, இதனால என்ன பிரச்சனை வரும், சின்ன பசங்களுக்கு நிறைய அலுமினியம் உடம்புல சேர்ந்துட்டா நோய்கள் வருமா, இல்லை அவங்களோட வளர்ச்சி அதை வந்து கம்மி பண்ணிடுமா, மூளை வளர்ச்சியை கம்மி செஞ்சிடுமான்ற நிறையா கன்சர்ன்ஸ் இருந்திருக்கு. பட் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதை நிறையா ஆராய்ச்சி செஞ்சு ஹெல்த் அத்தாரிட்டிஸ் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த வேக்சின்ஸில் போடக்கூடிய அலுமினியமோட லெவல் பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி அளவு தான். இதனால் வளர்ச்சிக்கோ இல்லை வாழ்வுக்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் சேஃபான ஒரு யூஸ்வலாகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான். இப்போ நம்ம தடுப்பூசி உடம்புல எடுத்துட்டோம்னா அது உடம்புக்குள்ள என்ன செய்யுது? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தடுப்பூசிகள் நோய் உண்டாக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள் அது மாதிரியே நடித்து நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விட்டு அதை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குது. அதன் மூலமாக நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்க இல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதுதான் ஒரு சிம்பிள் லைனில் சொல்லலாம். இதையும் மீறி இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை பற்றி பேசணுன்னா, ஸோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை வேறு ஏதாவது வகையான நுண்கிருமியோ நம்ம உடம்புக்குள்ளே நுழையிறப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தின்னு நம்ம சொல்கிற செல்ஸ் அது வந்து நம்ம பி செல்ஸ் டி செல்ஸ்னு 2 வகைப்படும் மெயினாக ரொம்ப பேசிக்காக பார்த்தோம்னா. ஸோ இந்த ஒரு வகையான டி செல்ஸ், ஓகே, இது எல்லாமே இந்த செல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு வகையான சோல்ஜர்ஸாக பார்க்கலாம் ஒரு ஆர்மியில். ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கிற ஹெல்ப்பர் டி செல்ஸ் வந்து இது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், யாரோ நம்மளை அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அலாம் ரேஸ் பண்ணும். அந்த அலாம்க்கு ரெஸ்பான்ஸாக வந்து ஒரு பக்கமாக பி செல்ஸ் அப்படிங்கிற இன்னொரு வகையான செல்ஸ், ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அவங்க வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் தான் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆன்டிபாடிஸ்னால் பேசிக்லி அது ஒரு வகையான ப்ரோட்டீன் தான், யூனோ. அண்ட் தட் இஸ் எந்த ஒரு ஃபாரின் பாடி பார்த்தாலுமே ஆன்டிபாடிஸ் தான் வந்து டிஃபென்ஸ் லைனில் இருக்கும். ஸோ இந்த பி செல்ஸ் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனில் ஒரு விதத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், பிளாஸ்மா பி செல்ஸ். இன்னொரு விதத்தில் இன்னும் வேறு சில விதமான பி செல்ஸ் வந்து மெமரி பி செல்ஸாக ஃபங்க்ஷன் ஆகி அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு என்கவுண்டர், ஒரு எதிரி நம்மளை அட்டாக் பண்ண வரப்போ இவன் இப்படி தான் இருந்தானா, அவன் அப்படி தான் இருந்தானான்ற அந்த ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது ஆன்டிபாடி தயாரிக்கிற ஒரு பார்ட். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் பி செல்ஸ் தயாரித்த உடனே அந்த ஆன்டிபாடிஸ்லாம் போயிட்டு அந்த எந்த ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கஸோ வைரஸோ அதோட போய் ஒட்டிக்கிட்டு அந்த ஆர்கானிசம், அந்த நுண்கிருமி இன்னும் மல்டிப்ளை பண்ண விடாமல், நம்ம பாடியில் இன்னும் அதை பரவ விடாமல், அதோடு சேர்த்து டி செல்ஸ்னு இன்னொரு வகை இருக்குது, கில்லர் டி செல்ஸ்னு இன்னொரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் இந்த பாடி. அதுக்கு இந்த ஃபாரின் பாடி, இந்த நுண்கிருமியை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டாகவும் அது ஆகிடுது. ஆன்டிபாடிஸ் போயிட்டு அந்த ஃபாரின் பாடியில் இருக்கிறப்போ, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மேலே இருக்கிறப்போ. ஸோ நம்ம ஒரு வகையாக இந்த பி செல்ஸ் போயிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். கில்லர் டி செல்ஸ்னு இருக்கிற இந்த இன்னொரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் தான் ஆக்சுவலி இந்த நுண்கிருமிகளை அழிக்கிற வேலை. அதுக்கு தான் கத்தியால் குத்துறது, எப்படி வேணால் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அதை டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய வேலை கில்லர் டி செல்ஸ்க்கு தான் இருக்குது. இந்த கில்லர் டி செல்ஸும் அழிக்கிறத மீறி பி செல்ஸ் வந்து மெமரி கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கில்லர் டி செல்ஸும் ஒரு விதமாக இதோட சில ட்ராஃபீஸ் எடுத்து மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். இது அழித்த இந்த நுண்கிருமிகளோட ட்ராஃபியாக வச்சு ஒரு மெமரி கிரியேட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைன்டு அட்டாக் மோடுக்கு போயிட்டு அது வராமல் தடுக்கும். ஜென்ரலாகவே ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இதுதான் ப்ராசஸ் உடம்புல. ஏன் வேக்சின்ஸ் தேவைப்படுது அப்படி இருக்கிறப்போ, ஒவ்வொரு தடவையும் நம்ம பாடி வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் என்கவுண்டர் பண்ணுறப்போ அது பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஒரு நோய் எதிர்ப்பு அட்டாக் ஃபார்மேஷனுக்கு வந்து ப்ரிவெண்ட், அது வந்து டீல் பண்ணிக்கலாமேன்னு யோசிச்சோன்னா, எல்லா நோய் பரப்புகிற விஷயங்களுமே
சும்மா நமக்கு வர சளி ஜலதோஷம் மாதிரி இருக்காது. நிறையா நோய்கள் வந்து ரொம்ப பயங்கரமான கான்சிக்வன்சஸ் இருக்கக்கூடியது. மக்கள் ரொம்ப சீக்கிரமாக இறந்துடலாம். ஆர் அது அவங்க முடக்கி போடுற மாதிரி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், இல்லை அவங்க எப்படி அவங்களோட கை கால் செயலிழக்க வச்சிடலாம், மூளையை செயலிழக்க வச்சிடலாம். லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸாக நிறையா டிசீசஸ் இந்த மாதிரி வேக்சின்ஸ் இன்றைக்கி எந்த டிசீசஸ்க்கெலாம் இருக்கோ அதுக்கெலாம் கான்சிக்வன்சஸ் பார்த்தோன்னா சாவுங்கிறது ஒரு லெவல். பட் அதையும் மீறி இன்னும் உயிரோடு இருக்கிறவங்களில் எந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்னு பார்த்தோன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நரம்பு தளர்ச்சி இருக்கலாம், வலிப்பு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கலாம், முடக்குவாதங்கள் நிறையா வரலாம், கண் பார்வை இழப்பு இருக்கலாம், காது கேட்காமல் போயிடலாம். இது பார்ஷியலாகவோ இல்லை கம்ப்ளீட்டாகவோ கூட. ஸோ அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபுங்கிறது ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். இதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பாடியை அதை இன்ஃபெக்ட் பண்ண விட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நம்ம இருக்க முடியல. அப்படி தான் இதுக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து லார்ஜ் நம்பர்ஸில் வந்து இறந்துருக்காங்க. அதை தான் நம்ம எபிடமிக்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் வேக்சின்ஸ் தேவை. இப்போ வேக்சின்ஸ்னு வரப்போ நம்ம இந்த பாக்டீரியா வைரஸோட நான் சொன்னேன் இல்லையா, லைவ் அதை செயலிழக்க வச்சோ இல்லைனா அந்த ஆர்கானிசம்ஸை கொன்னே. இப்போது அதுக்குன்னு சில கெமிக்கல் ப்ராசஸஸ் இருக்குது, அதெல்லாம் சேஃப் தான். அதை யூஸ் பண்ணி அதை மனுஷ உடம்புல செலுத்துறதுக்கு ஒரு சேஃபான ஒரு குவான்டிட்டிலையும் சேஃபான ஒரு வழியிலையும் தயாரித்து இந்த மாதிரி ஒரு மாக் எக்ஸசைஸ், ஒரு ட்ரில் மாதிரி, ஃபயர் ட்ரில் மாதிரி செஞ்சு நம்ம பாடியை தயார்படுத்துது. ஆக்சுவலாக அந்த நோய் கிருமி எப்போ நம்மளை தாக்குதோ அந்த சமயம் இதை ஞாபகம் வச்சுட்டு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை அப்போ பாதுகாக்கும் அப்படிங்கிறது. இப்படி தான் வேக்சின்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எந்த நோய்க்கெல்லாம் தடுப்பூசி இருக்குது, எந்த நோய்க்கு தடுப்பூசி இல்லை, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் கேன்சருக்கான தடுப்பூசி ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை? ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோன்னா மெயினாக தொற்று நோய்களுக்கு தான் தடுப்பூசி இருக்கும். எதுக்கெல்லாம் இப்போ இது வரைக்கும் தடுப்பூசி இருக்குதுன்னு பார்த்தோன்னா 25க்கும் மேற்பட்ட தொற்று நோய்களுக்கு இன்னி இதுக்கு நம்ம தடுப்பூசி இருக்குது. இன்னும் சேர்ந்துட்டே போகிறதுனால நான் எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்கல, பட் அட்லீஸ்ட் 25 நோய்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்படி எந்த நோய்களை கண்டிப்பாக ஒழிச்சிட்டோன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு நோய் தான். பெரியம்மை இன்றைக்கி உலகத்தில் எங்கேயுமே இல்லை. கடந்த ஒரு 50 வருஷமாக இப்போ இல்லை இன்னும் வச்சுக்கலாம், ஆல்மோஸ்ட் 50 வருஷத்துக்கு. போலியோ பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் அந்த நோய் ஒழிஞ்சாச்சு. பட் அதே சமயம் இன்றைக்கி ப்ரெவலண்ட்டாக இருக்கிற சில வியாதிகள் பார்த்தோன்னா நோய்கள், மலேரியா, HIV பார்த்தோன்னா இன்னும் நம்மளால் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. இபோலா போன்ற ரொம்ப வீரியமான நோய்கள் வந்தால் மக்கள் உயிருக்கு ஆபத்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் அது. அதுக்கு அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 100% ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வேக்சின் இருக்குது. ஆனால் ஜலதோஷத்துக்குன்னு பார்த்தோன்னா இன்னி வரைக்கும் நம்மளால் ஒரு எஃபெக்டிவ் வேக்சின்னு கண்டுபிடிக்க முடியல. சின்ன பசங்களுக்கு தொற்றா வர தட்டம்மை, மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா, டிஃப்தீரியா, கக்குவா நிர்மல், வூப்பிங் காஃப், இதுக்கெல்லாம் வந்து பிறந்த உடனே கொடுக்கறதுக்குன்னு செட் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. சிக்கன் பாக்ஸுக்கு, போலியோக்கும் சொட்டு மருந்து கொடுக்குறோம். ஹெப்படைட்டிஸ் A, ஹெப்படைட்டிஸ் B, நியூமோகாக்கல் வேக்சின் கூட நிமோனியா தடுக்கிறதுக்கு, அண்ட் மெனிஞ்சைட்டிஸ்க்கு. இதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்லேருந்து டீனேஜ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு வரத்துக்கு ஒவ்வொரு நோயை பேஸ் பண்ணியும் ஒவ்வொரு வேக்சின் நம்ம அது செட் ஆஃப் வேக்சின்ஸ் நம்ம கொடுத்துட்டு வரத்துக்கு உலகம் முழுக்கவே அந்தந்த நாடு அதுக்கான வரைமுறையை வச்சுருக்காங்க. இந்தியாவிலையும் அது பல வருஷமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. ரொம்ப மோர் ஆர் லெஸ் சக்ஸஸ்ஃபுல். இந்த மாதிரி பல வகையான தொற்று நோய்களுக்கு வேக்சின்ஸ் இருக்குது. பட் அதை விட இன்னும் நிறையா தொற்று நோய்களுக்கு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துருக்குன்னு நமக்கான தெரியும். அப்பப்போ நியூஸில் வரதை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஏன் இந்த தொற்று நோய்களுக்கெலாம் இன்னும் ஒரு தடுப்பூசி இல்லைன்னு பார்த்தோன்னா இதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. நமக்கு தெரியும், தடுப்பூசி போடுறப்போ நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் சேருது. அந்த ஆன்டிபாடிஸ் உருவானது தான் ஃபஸ்ட்டு லெவலாக நோயை வந்து உருவாகாமல் பிளாக் பண்ணுற ஒரு ஆக்ஷன் அதுக்கு. இப்போ அந்த ஆன்டிபாடிஸ் போயிட்டு அந்த நுண்கிருமி மேலே உட்காருன்னு சொன்னோம் இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான டார்கெட்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு சில டார்கெட்ஸ் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல அதில் இன்னும் ஒரு சில டார்கெட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம். எதோட கம்பேர் பண்ணான்னா பாக்டீரியாவோட கம்பேர் பண்ணால் ஒரு வைரஸில் ஒரு 10 டார்கெட் இருக்குது அந்த ஆன்டிபாடி போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கன்னா, பாக்டீரியாவில் அது 5000-6000 டார்கெட்ஸ் இருக்கக்கூடிய நிலமையில் இருக்குது. இதுவே நம்ம இன்னும் பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா கணக்கே இல்லை. இது வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு அறிவியல் இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை.
அது ஒரு சேலஞ்ச். எந்த ப்ரோட்டீனை எந்த விதத்தில் எப்படி டார்கெட் பண்ணோன்னா அந்த நோயை எதிர்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது வந்து நம்ம எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமோ மனிதர்களாக, இந்த நுண்கிருமிகளும் மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும் அதோட லைஃப் ஸ்பேனுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இருக்கிறப்போ அதோட சஸ்டனன்ஸுக்கு, அதோட கண்டினியூவேஷனுக்கு அது இவால்வ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அதோட ப்ரோட்டீன்ஸ், அதோட ஸ்ட்ரக்சரும் ஒரே விதத்தில் தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இதுதான் ஃபியூ பேசிக் ரீசன்ஸ் வை சில விதமான தொற்று நோய்களுக்கு நம்மளால் இன்னும் வேக்சின்ஸ் கண்டுபிடிக்க முடியல. இது தொற்று நோய்கள் மட்டும். இதை தவிர தொற்று நோய் அல்லாத பிற வியாதிகள், டயபெட்டிஸ், கேன்சர், ஒபிசிட்டி, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆர் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னு பார்த்தோம்னா இன்னி தேதிக்கு தொற்று நோய்களை விட அதுதான் இன்னும் ஜாஸ்தியாக நம்மளை பாதிச்சுட்டு வர விஷயங்கள். அதுக்கான வேக்சின்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கேயும் ஒரு ஓவர்லேப் இருக்குது. இப்போது புற்றுநோய்னு பார்த்தோம்னா சில வகையான புற்றுநோய்கள் வந்து தொற்று வியாதிகளால் வருது, இன்ஃபெக்ஷியஸ் காசஸ்னால வருது. இப்போது cervical கேன்சர் பார்த்தோம்னா ஹியூமன் பேப்லோமா வைரஸ்ன்ற வைரஸ்னால தான். அது பல வகையான டைப்ஸ் ஆஃப் ஹெச்பிவி வைரஸும் இருக்குது, ஹெச்பிவி சொல்லுது. மெயின்லி அதோட அசோசியேட்டாக இருக்கிறது தான். சில வகையான லிவர் கேன்சர்ஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பினால, ஹெப்படைட்டிஸ் ஓட அசோசியேட்டாக இருக்கிறது, இன்ஃபெக்ஷன்ஸ்னால அசோசியேட் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி கேன்சர்ஸ்க்கு, எஸ்பெஷலி cervical கேன்சருக்கு இப்போது வேக்சின்ஸ் இருக்குது. அதுவுமே ஆனால் சில ஹியூமன் பேப்பிலோமா வைரஸோட டைப்ஸ்க்கு டார்கெட் பண்ணுற மாதிரி மட்டும், எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரி இன்னும் நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கல. பட் அது இவால்வ் ஆகிட்டே இருக்குது. இதையும் மீறி ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக இல்லாத டிசீஸ்க்கு வேக்சின்ற ஐடியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். ரொம்பவே நேசன் ஸ்டேஜஸில் தான் இருக்குது, இன்னும் ரொம்பவே ஐடியேட்டிங் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக தான் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம பாடியோட அண்டர்ஸ்டாண்டிங்கே எந்த ஜீன்ஸ்னால, எந்த செல்ஸில் என்ன மாதிரி பிரச்சனைகள்னால எந்த டிசீசஸ் வருது அப்படிங்கிறதோட அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு இப்போ தான் இன்னும் பெட்டர் ஆகிட்டு வருது. ஸோ இன்னி தேதிக்கு அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஒரு நோய் ஏற்கனவே வந்துச்சுன்னா, இல்லை அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது பை அதர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அந்த லெவல்லே தான் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கலாமா முடியாதாங்கிற ஒரு ஐடியாவில் நிறைய பேர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஒபிசிட்டியை, ஆஸ்துமாவை, ஆக்சுவலி டயபெட்டிஸ்லேயே வந்து டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம பேன்க்ரியாஸில் இன்சுலின் சுரக்கிற பீட்டா செல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் ஸ்டேட்டில் வந்து நம்ம பாடியோட ஆன்டிபாடிஸே வந்து பேன்க்ரியாஸை அட்டாக் பண்ணி அந்த பீட்டா செல்ஸை அட்டாக் பண்ணி கொண்டுடும். அதனால தான் இன்சுலினே இல்லை உடம்புலன்ற மாதிரியும் ஒரு ஸ்டேட் இருக்கும். அதை டார்கெட் பண்ணக்கூடியது கூட இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்வீடனில் வந்து வேக்சின் தயாரிக்க முடியுமான்னு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அங்கங்கே நடந்துட்டுருக்கு. எங்கே முடியுமோ இப்போதைக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. மருந்துக்கும் தடுப்பூசிக்கும் என்ன வித்தியாசம்? மருந்துங்கிறது ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை குணப்படுத்துறதுக்கோ இல்லைனா அது இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கோ நம்ம கொடுக்குற ஒரு விஷயம். தடுப்பூசிங்கிறது அதோட அந்த பேர்லேயே இருக்குது, ஒரு நோயை தடுக்கிறதுக்கு நம்ம தற்காப்பு கவசமாக வச்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ நோய் தடுக்கிறதுன்னு பார்த்தாலுமே அது 2 வகைப்படலாம். அந்த தொற்று நோய் சுத்தமாக வராமல் பாதுகாக்கிறதுக்குன்னு இருக்கிற தடுப்பூசிகள் ஒரு வகை உண்டு. ஒரு தடவை அந்த நோயை நம்ம மனித உடம்பு எதிர்கொள்ளும் போது அதோட விளைவுகள் மோசமாகாமல் இருக்க, உயிருக்கு ஆபத்து நேராமல் இருக்க வச்சு நம்மளோட லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் இல்லாமல் செய்யறதுக்கான தடுப்பூசிகள் இன்னொரு வகை. இப்போது தடுப்பூசி பற்றிய தவறான புரிதல் நிறைய படித்தவங்ககிட்டையும் இருக்குது. அது எதனால்? இதை வேக்சின் ஹெசிடென்சின்னு சொல்லுவோம். இது ஒரு புது விஷயம் கிடையாது. முதல்ல எப்போ தடுப்பூசிகள் தயாரித்தோமோ அப்பத்துலேருந்தே இருக்குது. பெரியம்மைக்கு முதல்ல எட்வர்ட் ஜென்னர், அவர் அட்லீஸ்ட் ஒரு டாக்டராக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு ஒரு டாக்டர் பண்ணுறாருன்ட்டுன்னு. பட் முதல்ல அந்த தடுப்பூசி செலுத்துகிறப்பவும் இது என்ன புது விஷயமா இருக்குது, இது எப்படி வந்து ஒரு சின்ன பையன் மேலே இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு அப்போவும் நிறையா மக்கள் வந்து குரல் எழுப்பினாங்க. அது தப்புன்னு கிடையாது. பட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா அறிவியல் வளர்ந்துருக்கு. எப்படி தடுப்பூசிகளோ மருந்துகளோ சோதனை செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்கான வரைமுறைகள் இன்னுமே டீட்டெயில்டாக மக்களோட ஹெல்த்தை முன்னிறுத்தி, அவங்களோட சேஃப்டியை முன்னிறுத்தி டெஸ்டிங் எப்படி பண்ண முடியும் தான்
செய்யப்படுது. ஒன்று வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கிற தடுப்பூசிகள் வந்து சேஃபாக இருக்கா யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த தடுப்பூசி எடுத்து நமக்கு இன்னும் நம்மளோட உடம்பை வந்து பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்ற விஷயமா இருக்கலாம். மக்களோட மனசில் அதுதான் பெரிய பயம். பட் அந்த நேரத்தில் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு நாட்டிலையுமே தடுப்பூசிகள் டெவலப்மெண்ட்டுக்கும் மருந்துகளை டெஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து தனித்தனியான வரைமுறைகள் இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் பெரும்பாலான மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளோ இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸோ அவங்களோட மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் தயாரிப்பாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு மீறி பண்ணாங்கன்னா அதுக்கான பெனல்ட்டிஸ் ரொம்ப நிறையா உண்டு. இப்போ இந்தியாவிலே பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டு கடைசியிலே வந்து தடுப்பூசிகளை கட்டாயமாக்கப்படுற அந்த லா ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி உலகத்தில் நிறைய நாடுகளில் இந்த மாதிரி லாஸ் இருக்குது. வேக்சின்ஸ் வந்து தடுப்பூசிகளை மேண்டேட் பண்ணுற லாஸ். சில மக்களுக்கு அது ஒரு கவர்மெண்ட் சொல்லி நம்மளோட பர்சனல் ஏஜென்சியை விட்டு கொடுத்து நம்ம பண்ணுறோமேன்ற ஒப்பீனியன் இருக்கலாம். ஏன் இவ்வளோ புஷ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கேள்வி, ஒரு சயின்டிஃபிக் புரிதல் இல்லாமல் எதையாவது மறைக்கிறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையோட பார்க்குற தன்மையும் நிறையா இருக்குது. இது ஒரு ரீசன்ட் வேக்சின் ஹெசிடென்சிக்கு. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பங்கு வந்து தடுப்பூசிகள் எப்படி வேலை செய்யும், மருந்துகள் எப்படி வேலை செய்யும், அதோட அடிப்படை அறிவியலோட புரிதல் இல்லாததுனால வர அச்சமும் கேள்விகளை கரெக்டாக பதில் சொல்கிறதுக்கு ஆக்சஸ் இல்லாமல் போகிறது, யார்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைமை. இதனால் தவறான இன்ஃபர்மேஷன் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதனால் மல்டிபிள் டோசஸ் தேவைப்படலாம். இன்னொரு விஷயம், இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட் இன்னி தேதிக்கு என்ன இருக்குன்னா, எல்லா நுண்கிருமிகளும் மியூட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, எஸ்பெஷலி வைரஸஸ். இந்த ஆஸ்பெக்டை டீல் பண்ணுறதுக்கும் இப்போது ஒரு எந்த பார்ட்டு எப்படி நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணுமோ அந்த பார்ட்ஸ் வந்து அதை நம்மளோட ஆன்டிபாடிஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுற அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதனால் நம்ம ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸை வச்சு வேக்சின்ஸ் தயாரிக்க முடியாது, மாறிட்டே இருக்கிறதுனால. ஆர் நம்ம தயாரிக்கிற வேக்சினை நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இதனால் உருவாகுது. இதனால தான் சில வேக்சின்ஸ் வந்து ஒரு டோஸோடையே முடிஞ்சிட்டுது. எப்போது எந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் தெரிஞ்சு நம்ம அந்த டார்கெட் மாறவே மாறாதுன்னு நமக்கு தெரியுதோ அதுக்கான வேக்சின் தயாரித்து அது அங்கேயே முடிஞ்சிடுது. மல்டிபிள் டோசஸ் தேவைப்படுறது இந்த மாதிரி செனாரியோஸில் தான். இப்போது எய்ட்ஸ்க்கான வேக்சினேஷன் டெவலப்மெண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது? இப்போதைக்கு ஹெச்ஐவிக்கான தடுப்பூசி கிடையாது. இன்றைக்கி பார்த்தோம்னா ஹெச்ஐவியோட உயிர் வாழறவங்களோட எண்ணிக்கை ஒரு 20 வருஷம் முன்னாடியோட கம்பேர் பண்ணால் கூட ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஹெச்ஐவிக்கான ட்ரீட்மெண்ட், ஹெச்ஐவியோட இம்பேக்ட் கொஞ்சம் கம்மியாகி, எக்ஸ்போஷர் லைட்டாக இருந்தாலே டவுட் பண்ணாலே அதுக்கான ப்ரொஃபைலாக்டிக் ட்ரீட்மெண்ட், தடுப்பு வைத்தியம், தடுப்பூசியாக இல்லாமல் தடுப்பு வைத்தியம், மருந்து மாத்திரைகள் கொடுத்து அதை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கும். அதுக்குன்னு இதுதான் பெஸ்ட்டுன்னு கிடையாது. இப்போ தடுப்பூசி இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ எய்ட்ஸ்க்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கிற நிலைமையில் இருக்கா, இல்லை எந்த ஸ்டேஜில் இருக்குது ரிசர்ச்? இப்போதைக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனுக்கான தடுப்பூசி கிடையாது. எய்ட்ஸ்ன்னு சொல்கிறது ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனோட காம்ப்ளிகேஷன், ஃபைனல் எண்ட் ரிசல்ட். ஹெச்ஐவிங்கிறது ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். எய்ட்ஸுங்கிற நோயை உண்டாக்கக்கூடிய நுண்கிருமி, அதுதான். இன்னி தேதிக்கு அறிவியல் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளை வச்சு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒரு நபர் எய்ட்ஸ் நோய்க்கான அறிகுறி இல்லாமலே வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்துடலாம், நல்லாவே சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். அவங்களுக்கு ஹெச்ஐவி ஆர் எய்ட்ஸ் இருக்கிற இன்னொருத்தரோட எக்ஸ்போஷர் இருந்தாலுமே தடுப்பு மருத்துவம் எடுத்து அவங்க அந்த எக்ஸ்போஷர்னால் இருக்கிற அந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் தொற்று வந்தாலுமே அது எய்ட்ஸாக மாறாமல் ஹெல்த்தியாகவே வாழ்க்கை ஃபுல்லாக வாழலாம். அந்த நிலமையில தான் இப்போ இருக்கு. ஆனாலுமே புது இன்ஃபெக்ஷன்ஸ், புது ஹெச்ஐவி தொற்றுகளை தவிர்க்கிறதுக்கான எந்த ஒரு வழியும் நம்மக்கிட்ட இது வரைக்கும் இல்லை. அதுக்கு
ஒரு தடுப்பூசி இருந்தால் நல்லாயிருக்கும். தடுப்பூசிகள் ஹிஸ்டாரிக்கலாகவே நம்ம பார்த்தோன்னா பெஸ்ட் வே டு ப்ரிவெண்ட், ஒரு நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. சேஃபாகவும் இருக்கும். டிசபிலிட்டி, இந்த நோயால் வர ஒரு முடக்கம், இறப்பு எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. சின்னம்மை, போலியோ இந்த மாதிரி நோய்களுக்கு ஏற்கனவே தடுப்பூசி டெவலப் பண்ணி சின்னம்மை இப்போ முழுசாகவே ஒழிச்சிட்டு போலியோவும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக நோய் ஒழிஞ்ச ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ HIV இன்ஃபெக்ஷனுக்கும் தடுப்பூசி தயாரிக்கணும், டெவலப் பண்ணணுன்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். HIV தடுப்பூசி தயாரிக்கிறதுங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோலாக தான் உலகத்தில் இருக்கிற நிறையா கவர்மெண்ட்ஸ்க்கும் நாடுகளுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஒரு கோலாகவே இருந்துகிட்ருக்கு. வேக்சின் கிடச்சி ஒரு சில பேரால் தான் அதை எடுத்துக்க முடியும்னு சொன்னாலுமே அந்த ஒரு சில பேரால் எடுத்து நம்ம காப்பாற்றக்கூடிய உயிர்கள், அதோட இம்பேக்ட்டுமே ரொம்ப பெருசான இம்பேக்ட் தான். ஒரு கம்ப்ளீட்டாக HIV தடுக்க முடியும்னு சொல்கிற தடுப்பூசியாக இல்லாமல் ஒரு விதத்தில் ஒரு சில முடக்கங்களை மட்டும் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசியாக அது இருந்தாலுமே அதுவும் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். பட் HIVக்கு தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த தடுப்பூசி வேக்சின்ஸ் பார்த்தோம்னா நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் தயாரித்து டிஃப்ரெண்ட் தொற்று நோய்கள் உருவாக்கும் நுண்கிருமிகளை ஃபைட் பண்ணும். ஆனால் HIV வைரஸ் ஒரு வேஷம் போட்டு அதோடைய அப்பியரன்ஸை அடிக்கடி மாற்றக்கூடிய ஒரு நுண்கிருமியாக இருக்குது. அதுக்கு நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸை தயாரிக்க முடியாதுங்கிற நிலைமையில் ஏற்கனவே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதுக்குன்னு நம்ம தடுப்பூசி தயாரிக்க ட்ரையே பண்ணலன்ட்டு கிடையாது. முன்னாடி ட்ரை பண்ண விஷயங்கள் எப்படி ட்ரை பண்ணாங்கன்னா, அந்த HIV வைரஸோட என்வலப் ப்ரோட்டீன்னு ஒன்று சொல்லுவோம். அந்த என்வலப் ப்ரோட்டீனோட மரபணு அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு வேக்சின் தயாரிக்க முடியுமான்னு பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி வேக்சின் தயாரித்து நடந்துச்சு. பட் அதுக்கான ஆன்டிபாடிஸ் நம்ம பாடி எனஃப் ப்ரொடியூஸ் பண்ணலை. அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வேறு எந்த பார்ட்ஸ் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பார்ட்ஸை டைரெக்டாக நம்ம பாடியில் இன்னொரு டைப் ஆஃப் இம்யூன் செல்ஸ் இருக்குது, T செல்ஸ்னு இருக்குது. அந்த T செல்ஸ் தான் வந்து நம்ம பாடி அட்டாக் பண்ணுற நுண்கிருமிகள் எல்லாம் டைரெக்டாக அழிக்கிற அந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி T செல்ஸ் டைரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடிய எந்த ஸ்டேபிள் பார்ட் ஆஃப் அந்த வைரஸை நம்ம டார்கெட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருந்தப்போ அப்போ தான் கண்டுபிடிச்சோம் இந்த வைரஸ் வந்து டைரெக்டாக நம்ம உடம்போட மரபணுவோடைய கலந்துடுது அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த T செல்ஸ் வந்து நம்ம உடம்போட செல்கள் எது, அந்த வைரஸோட பார்ட் எது அப்படின்னு வித்தியாசம் சொல்ல முடியாத அளவுக்கு HIV வைரஸ் வந்து மனித உடலோட பார்ட்டிகல்ஸோட கலந்துடுது. அதுதான் ஒரு நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் லிமிட்டேஷன் இனி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிற சேலஞ்சஸில். நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின்ஸ்னு யூஸ் மீசில்ஸ்க்கு, தட்டமைக்கோ, மம்ஸுக்கோ இல்லை ருபெல்லாக்கோ யூஸ் பண்ணியிருக்கோம். லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின்ஸ்னால் தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய நுண்கிருமிகளை செயலிழக்க வச்சு அதையே உடம்புக்குள்ளே செலுத்தி ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை, நோய் எதிர்ப்பு திறனை தூண்டி விடுறதுன்னு அர்த்தம். பட் அதை HIV செய்ய முடியாது. ஏன்னா அந்த லைவ் HIV வைரஸை செயலிழக்க வச்சாலுமே அது நம்ம ஹியூமன் பாடியோட செல்ஸோட இன்டெகிரேட் ஆகிடுது. அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது இப்போ ரீசெண்டாக இருக்கிற mRNA வேக்சின் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தோம்னா அதுலேயும் எவ்வளோ mRNA ஒரு வேக்சினில் வச்சுக்கலாங்கிறதுக்கான லிமிட் இருக்குது. ஸோ எந்தெந்த HIV வைரஸ்க்கு அது இன்னும் நம்மளால் கிளியராக டிஃபைன் பண்ண முடியல. ஸோ அங்கேயும் அது ஒரு சேலஞ்சாக நமக்கு இருந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் 250 HIV வேக்சின் தடுப்பூசி ட்ரையல்ஸ் நடந்திருக்கு, டெஸ்டிங் ட்ரையல்ஸ் நடந்திருக்கு. எல்லாமே ஏர்லி ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த தடுப்பூசி சேஃபாக இருக்கா, முதல்ல மனிதர்களுக்கு செலுத்துகிறப்போ மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கா, இதனால அந்த ஸ்டேஜ்லேயே தான் அது
அப்புறம் ஆக்சுவலி அந்த தடுப்பூசி என்ன செய்யணுமோ அது ஒழுங்காக செய்யுதா, அதை அசஸ் பண்ணுறதுலேயே வர டேட்டா இது வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்ததில்லை. இதுலேயே சில ட்ரையல்கள், ஒரு 10 ட்ரையலோ எவ்வளோ பார்த்தோம்னா சேஃபாக இருக்குது யூஸ் பண்ண. இந்த 250 ட்ரையல்லேருந்து ஒரு 10 ட்ரையலோ என்னவோ வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. ஆக்சுவலி வந்து இது ஹெச்ஐவி வர்றது தடுக்குதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. சேஃபாக இருக்குது யூஸ் பண்ண. அடுத்தது செயல்திறன் இருக்கா இல்லையான்னு பார்க்குற அளவுக்கு. பட் அங்கேயுமே வந்து மேக்ஸிமம் ஒரு 3 வருஷம் வரைக்கும் ஒரு 3 பங்குல 1 பங்குக்கு ஹெச்ஐவி வரதை தடுத்துருக்குன்றதை காட்டியிருக்கு. பட் அதுக்கு மேலே எந்த எஃபெக்டும் இல்லை. இது ரொம்ப கம்மியான ஒரு நம்பருங்கிறதுனால இதை தாண்டி அந்த ட்ரையலும் நடக்கலை. இப்படி இருந்துட்டு இருந்தாலும் மக்கள், ரிசர்ச் சயின்டிஸ்ட் உலகம் முழுக்க விதவிதமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே தான் இருக்காங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா இல்லையான்னு. இப்படி இது வரைக்கும் நடந்திருக்கிற ட்ரையல்ஸ்லாம் நமக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுக்காம இருந்தாலுமே நம்ம ரிசர்ச் சயின்டிஸ்ட் உலகம் முழுக்க இருக்கிறவங்க இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு விதத்தில் எய்ட்ஸ்க்கு ஹெச்ஐவி வேக்சின் தயாரிக்க முடியுமான்னு பார்க்க. இதையொட்டி மே 18 வருஷம் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம். எய்ட்ஸ் தடுப்பூசி டெவலப் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற சயின்டிஸ்ட், மிச்ச டாக்டருங்க, ஹெல்த் ப்ரொஃபஷனல், நர்சஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரையும் அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம அனுசரிக்கிறோம். இதுவரை தடுப்பூசிகளின் வரலாறு மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து நம்மிடையே விளக்கம் அளித்தவர் மருந்தியல் நிபுணர் மானசா துளசிதாஸ் அவர்கள்.